இந்த ஏஐ எரால ஒரு முக்கியமான ஸ்கில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேக் அப்படிங்கிற கான்செப்ட் தான். இதுல இப்போ அட்வான்ஸ்டு ரேக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பேசிக்கான ரேக் எப்படி ஒர்க் ஆகும், அதுல வந்து வெக்டார் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கும். அதை ஸ்டோர் பண்றதுக்கு வெக்டார் டிபி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்ததுனால இப்போ மார்க்கெட்ல வெக்டார்லெஸ் ரேக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போற டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பேஜ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ண போறோம். அண்ட் அது ஒன் ஆஃப் த ஃப்ரேம்வொர்க். அந்த ஃப்ரேம்வொர்க்கை வச்சு எப்படி ஒரு வெக்டார்லெஸ் ரேக் வந்து பில்ட் பண்றது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ரேக் பில்ட் பண்றோம் அப்படின்னா நீங்க வந்து 500 பேஜ் 1000 பேஜ் இருக்கிற பிடிஎஃப் வெக்டார் இருக்கிற ரேக்ல பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாலுசினேட் ஆகும், அவுட்புட்டே ப்ராப்பரா இருக்காது. ஆனா பேஜ் இண்டெக்ஸ்ல நீங்க 10,000 பேஜ் இருக்கக்கூடிய பிடிஎஃப் கூட ரேக் அப்ளிகேஷனா பில்ட் பண்ண முடியும். அதுவும் ஹாலுசினேஷனே இல்லாம ரொம்ப ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். சோ அந்த டெக்னிக்கை எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம அதுல ஒரு வெக்டார்லெஸ் ரேக் பில்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் கம்ப்ளீட்டா சொல்ல போறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு ஹைப் அப்படிங்கிற பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். சோ இந்த ஸ்கில் வந்து எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கில். சோ நீங்க மிஷின் லேர்னிங் ஃப்ரம் த ஸ்கிராச் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன். என்னோட புக், நானே ஓனா ரைட் பண்ண புக். அதை நீங்க படிக்கிறது மூலமா மிஷின் லேர்னிங் உடைய கோர் கான்செப்டை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதே மாதிரி ஏ ரேட்டட் கண்டென்ட் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் வெக்டார் ரேக், ஓகேவா, ட்ரெடிஷ்னலா இப்போ இருக்கக்கூடிய வெக்டார் ரேக்குக்கும் இப்போ ரீசெண்டா வந்த இந்த பேஜ் இண்டெக்ஸ் வெக்டார்லெஸ் ரேக்குக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த கான்செப்டை தான் இப்போ ஒன் பை ஒன் சொல்ல போறேன். இப்போ ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற இந்த ட்ரெடிஷ்னல் வெக்டார் ரேக் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே நம்மளோட பிடிஎஃப் டாக்குமெண்ட், ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம எடுத்துக்குவோம். ஈவன் அது டாக்குமெண்டா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைலா இருக்கலாம், எனிதிங், ஓகேவா. சோ இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம சங்கிங் பண்ணுவோம். சோ சங்கிங் பண்றது அப்படிங்கிறது ஸ்பிளிட் பண்ணுவோம் டேட்டாவை. பட் அகைன் இந்த ஸ்பிளிட் வந்து ஈவனா நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இது வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுப்போம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சங்க் சைஸ் அப்படின்னு கொடுப்போம், சங்க் ஓவர்லேப். பட் இது ஈவனா நடக்கிறதுனால அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய டேட்டா வந்து கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதுதான் இங்க ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருந்தது. ஸோ இப்போ இந்த சங்கிங் நடந்து இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா எம்பர்டிங்ஸ் நடக்கும். அதாவது நம்மளுடைய டேட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா எம்பர்டிங்ஸா கன்வெர்ட் ஆகும், அதாவது வெக்டார்ஸா கன்வெர்ட் ஆகும். அண்ட் அந்த வெக்டாரை நம்ம ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்றது வெக்டார் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேவா. இந்த இடத்துல நம்ம வெக்டார் டிபி யூஸ் பண்ணுவோம். வெக்டார் டிபி எது வேணாலும் இருக்கலாம், குரோமா டிபி, ஃபயாஸ், பைன்கோன், இந்த மாதிரி எந்த டேட்டா பேஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா அந்த வெக்டார் டிபில இருந்து நம்ம யூசர் கேட்கிற கொரிக்கு ஆன்சர் ஜென்ரேட் பண்ணி எடுத்துட்டு வருவோம். இப்போ இதுதான் நம்ம ட்ரெடிஷ்னல் ரேக், அதாவது டி ரேக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் ரேக்ல எக்கச்சக்கமான டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. வென் த பேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு, ஒரு 100 பேஜ் 200 பேஜ் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதுல நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். அண்ட் அக்யூரசி வர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இந்த ட்ரெடிஷ்னல் ரேக்ல. இப்போ ரிலீஸ் ஆன இந்த பேஜ் இண்டெக்ஸ் வெக்டார்லெஸ் டிபி இவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட். அண்ட் இந்த டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா ஈவன் மோர் தென் உங்களுக்கு வந்து ஒரு 500 பேஜ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஓகேவா. எவ்வளவு பெரிய டாக்குமெண்டா வேணாலும் இருக்கட்டும், இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும், ஓகேவா. இப்போ பேஜ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த டெக்னிக்ல இப்போ பிடிஎஃப் டாக்குமெண்ட் நான் எடுத்திருக்கேன், அது வந்து ஒரு மோர் தென் 500 பேஜ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்எல்எம் என்ன பண்ணும்னா அதுக்கான ஒரு ட்ரீயை பில்ட் பண்ணும், ஓகேவா. இந்த இடத்துல தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ட்ரீ பில்டிங் வந்து நடக்கும். ஸோ இந்த ட்ரீ பில்டிங் எப்படி நடக்குதுங்கிறத நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புக் எடுத்துக்கிறேன், ஏதோ ஒரு புக். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் புக், ஓகேவா. ஸோ இப்போ இந்த மிஷின் லேர்னிங் புக்ல டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருக்கும், அதாவது டிஓஎஃப். இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல எம்எல் பத்தி இருக்கும், செகண்ட் பேஜ்ல வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங், தேர்ட் பேஜ்ல அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், ஃபோர்த் பேஜ்ல பாத்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இப்படி ஒரு பேஜ்ல ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா இப்போ இந்த ட்ரீ பில்டிங் எப்படி நடக்கும்னா இந்த ஒரு பேஜுமே ஒரு நோடா மாத்திரும். ஒரு நோட் ஆக்சுவலாவே ட்ரீயோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், நமக்கு வந்து ஒரு கிளையா, இப்போ வந்து இது மேல வந்து ஒரு நோடு, ஸோ இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கும். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து இங்க ஒரு நோடு, இங்க ஒரு நோடு, இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ட்ரீ வந்து பில்ட் ஆகிக்கிட்டே போகும், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கிட்ட ஒரு பிடிஎஃப் இருக்கு அப்படின்னா அப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எம்எல் அப்படிங்கிற ஒரு புக்ல டேபிள் ஆஃப் கண்டென்ட்ல ஃபர்ஸ்ட் பேஜ் எம்எல் பத்தி சொல்லியிருக்கு, செகண்ட் பேஜ் சூப்பர்வைஸ்டு, தேர்ட் பேஜ் அன்சூப்பர்வைஸ்டு, ஃபோர்த் பேஜ் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இப்போ எனக்கு எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் நோட், இது எம்எல்,
ஓகேங்களா? இப்போ இதுக்கு கீழ என்ன ஆகும்னா, ஒரு ஒரு பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல எம்எல் பத்தி சொல்லியிருக்கு. அண்ட் அத தொடர்ந்து அதுக்கு அடுத்த பேஜ்ல நமக்கு சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அடுத்து அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். இந்த மாரி என்ன ஆகும் அப்டின்னா, நமக்கு கனெக்டிவிட்டி நடந்துகிட்டே போகும். இப்போ எம்எல் ரிலேட்டடா இன்னொரு வரும்போது, இந்த இடத்துல இன்னொரு ஒரு நோடுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் பேஜ் அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ்ல சூப்பர்வைஸ்டு அண்ட் அன்சூப்பர்வைஸ்டு பத்தி சொல்லியிருக்காங்க. இது பேஜ் 1 இது ஃபுல்லா. அண்ட் செகண்ட் பேஜ் போம்போது நமக்கு என்ன ஆகும் அப்டின்னா, இந்த இடத்துல வந்து சூப்பர்வைஸ்டோட கன்டினியூஷன் இருக்கும். அண்ட் அடுத்தடுத்து ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங் அத பத்தின ஒரு டீடைல்ஸ் இருக்கும். ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங். சோ என்ன நடக்குது அப்டின்னா, இந்த இடத்துல நம்மளோட ட்ரீ வந்து இந்த மாரி கன்ஸ்ட்ரக்ட் ஆக்கிட்டே போகும். இது எத பேஸ் பண்ணி அப்டின்னா, ஒரு பேஜஸ் அண்ட் அதோடைய பேஜ் கன்டென்ட்ட பேஸ் பண்ணி நமக்கு போகும். ஓகேவா? இப்போ அந்த ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் ஆகுறது வந்து உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ட்ரீ வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகும் அப்படிங்கிறது. இந்த ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் ஆகுறதுக்கு உள்ள ஒரு நோடுலயும் என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கும். சோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் இந்த எம்எல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த எம்எல் பேஜ் 1 பத்தின கம்ப்ளீட் சம்மரி இந்த நோடுக்குள்ள இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் பேஜ்ல சூப்பர்வைஸ்டு லேர்னிங் இருக்கு. சோ அந்த சூப்பர்வைஸ்டு லேர்னிங்க பத்தி அந்த பேஜ்ல இருக்க எல்லா கண்டென்ட்டோட சம்மரி இந்த நோடுக்குள்ள இருக்கும். சோ தட் அந்த பேஜ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது எல்எல்எம் ஆல ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்படிதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நோடுக்குள்ளயுமே ஒரு பேஜோடைய கண்டென்ட் கண்டென்ட்டாவே இருக்காது, சம்மரியா இருக்கும். சம்மரி மீன்ஸ் அத பத்தின ஒரு ஃபுல் டீடைல்ஸ் ஸ்மாலான ஒரு கான்டெக்ட்ல இருக்கும். சோ இப்படிதான் என்ன ஆகும் அப்படின்னா பேஜ் இன்டெக்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் லோட் பண்றோம் அண்ட் அது வந்து எல்எல்எம் வந்து ட்ரீ பில்ட் பண்ணுது. அந்த ட்ரீ என்ன இருக்கும் அப்படின்னா ஜேசனா இருக்கும். ஓகேவா? அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து P1 பேஜ் 1ல பாத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் அண்ட் அதுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கும். ஓகேவா? இந்த கண்டென்ட் சோ இந்த மாதிரி ஒரு ஜேசன் டைப்ல இருக்கும். ஓகேவா? அதாவது கீ வேல்யூ பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் ஜேசன் டைப். இந்த டைப்ல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இங்க இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சருக்குள்ள டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். அதை தான் நம்ம ஜேஎஸ்ஆன் ட்ரீ இண்டெக்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதனால என்ன தேவையில்லை அப்படின்னா வெக்டார் டிவி நமக்கு தேவையில்லை. நோ வெக்டார் டேட்டாபேஸ். ஓகேவா? டேட்டாபேஸே இல்லாம ஜேஎஸ்ஆன் ஸ்ட்ரக்சரை மட்டுமே வச்சு இந்த பேஜ் இண்டெக்ஸ் ஒர்க் ஆகுறதுனால இது ஈவன் மோர் தென் 500 பிளஸ் பேஜ் இருக்க ஒரு பிடிஎஃப் இருந்தாலும் உங்களால ஒரு சூப்பரான ப்ரொடக்ஷன் ரெடி வெக்டார்லெஸ் ராக் அப்ளிகேஷன் உங்களால பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? அந்த அளவுக்கு இந்த பேஜ் இண்டெக்ஸ்ல அவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்கு. அவ்வளோ வந்து ஆப்டிமைஸ்டாவும் இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ட்ரெடிஷனல் வெக்டார் ராக் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் பேஜ் இண்டெக்ஸ் வெக்டார்லெஸ் ராக் எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்கும். இப்போ டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருந்தா ஓகே, வாட் இஃப் டேபிள் ஆஃப் கண்டென்ட் இல்லைன்னா என்ன நடக்கும், எப்படி வந்து அது ஒரு பேஜை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற டவுட் வந்து ஒரு சில பேருக்கு இருக்கு. இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு ஃப்ளோ டயக்ராம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பில்டிங் குள்ள போனோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க மிஷின் லேர்னிங்க ஃப்ரம் த ஸ்கிராச் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட புக்கோடைய லிங்க் நானே ரைட் பண்ணது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க மிஷின் லேர்னிங் உடைய கோர் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் டீப் லேர்னிங் அப்புறம் என்எல்பி இதுக்கான புக் எல்லாமே நான் ரிலீஸ் பண்ண போறேன். ஸோ அதுவும் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ரா பிடிஎஃப் டாக்குமெண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரா பிடிஎஃப் டாக் எடுத்துக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா டிஓஎஃப் டிடெக்ஷன் நடக்கும். இந்த டிஓஎஃப்னா ஒன்றும் இல்லை, டேபிள் ஆஃப் கண்டென்ட். ஓகேவா? டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து நடக்கும். ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா ஓகே எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்க அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை வச்சு பார்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது டேட்டாவை பிரிக்க ஆரம்பிச்சிடும். பிரிச்சுட்டு நோடு ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இல்ல, அதாவது டேபிள் ஆஃப் கண்டென்ட் இல்ல அப்படின்னா இந்த பக்கம் போகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா எல்எல்எம் ஒரு பேஜையும் ரீட் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் எல்எல்எம் ரீட் பண்ணிட்டு அந்த சம்மரியை வச்சு அதுவே ஒரு டைட்டில் கொடுக்கும். அதுவே ஒரு டைட்டில் ஒரு இதுக்கும் கொடுக்கும். அந்த டைட்டில ஒரு நோடா மாத்திக்கிறோம். ஸோ அந்த நோடுக்குள்ள அந்த பேஜுக்கான சம்மரியுமே இருக்கு. இப்படிதான் எல்எல்எம் என்ன பண்ணும் அப்படின்னா இதுல ஒர்க் ஆகும். ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதையே எடுத்துக்கிறோம், இல்லைன்னா ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கிறோம். அண்ட் அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் யூஸ் பண்ணி ஸ்பிளிட்டிங் நடக்கும். தென் அந்த ஸ்பிளிட்டிங் சம்மரைஸ் ஈச் செக்ஷன், அதாவது இதுல இருக்கக்கூடிய எல்லா செக்ஷனையும் சம்மரைஸ் பண்ணி நோடுக்குள்ள ஸ்டோர் பண்ணும். அதுக்கப்புறம் எல்எல்எம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட் அதுவே ஜென்ரேட் பண்ணிட்டு அண்ட் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஈச் கண்டென்ட்டை சம்மரி பண்ணும். அண்ட் சம்மரி பண்ணிட்டு ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்.
அப்புறம் எந்த யூசர் வந்து கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு இங்க query வந்து இங்க fetch ஆகி ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகும். அண்ட் இந்த fetch வந்து எங்க நடக்கும் அப்படின்னா இந்த ஜென்ரேட் பண்ண ட்ரீல தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ இதுதான் ஓவரால் கான்செப்ட். அதாவது இந்த பேஜ் இண்டெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஓவரால் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு இம்ப்ளிமெண்டேஷனாக தான் இது இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஈஸியான ஒன்று, அதே நேரத்தில் த மோஸ்ட் எஃபெக்டிவ் ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பேஜ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த வெக்டார்லெஸ் ரேகை வந்து யூஸ் பண்ணுங்க. இதுக்கு அடாப்ட் ஆகிக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவு இந்த பேஜ் இண்டெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நான் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு நம்ம ஒரு ஆக்சுவல் வெக்டார்லெஸ் டிபி ரேகே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகேவா? நான் வந்து பில்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ தட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரியும். அண்ட் நான் பில்ட் பண்ற கோட் எல்லாமே என்னோட கிட்டப்ல நான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்களுமே எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து பேஜ் இண்டெக்ஸோடைய கிட்டப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும் கண்டிப்பா. ஸோ கிட்டப் பேஜ் இண்டெக்ஸ் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ அவங்களோட ஒபிஷியல் வெக்டிஃபை ஏஐ அவங்க தான் ரிலீஸ் பண்ணது. ஸோ அவங்களுடைய இந்த பேஜ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற மெத்தட். ஸோ இட் இஸ் வெக்டார்லெஸ் ரீசனிங் பேஸ்டு ரேக். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்போ வந்து ஹாலுசினேஷன் ரேக்ல கம்மியாகும்னா வென் இட் இஸ் அ ரீசனிங் பேஸ்டு ரேகா இருக்கும்போது அது கம்மியாகும். ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். அண்ட் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்களே இந்த ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் ஆகிறது எல்எல்எம் எப்படி ரீசனிங் பண்ணி கொரி ஆன்சர் பண்ணுங்கிறத டயக்ராமேட்டிக்கா வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஜேஎஸ்என் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நான் சொன்னல இந்த ஜேஎஸ்என் இண்டெக்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது இப்படி தான் நடக்கும். ஸோ ஒரு டைட்டில், அந்த டைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நோட் ஐடி இருக்கும், ஸ்டார்ட் இண்டெக்ஸ் இருக்கும், எண்ட் இண்டெக்ஸ், அண்ட் அந்த பேஜை பற்றின சம்மரி கண்டிப்பாக உள்ள இருக்கும். ஓகேவா? ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஏபிஐ கீஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் எந்த மாடல் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேசி நல்லா இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து ஜஸ்ட் இங்கே வந்து ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களோட ஒஃபிஷியல் பேஜுக்கு வந்து போகும். ஓகேவா? அங்கே வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டாக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, டெவலப்பருக்கான டேஷ்போர்டுமே கொடுத்துருப்பாங்க, எப்படி இன்டெகிரேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மெத்தடுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இதிலே வந்து ஒரு அவங்களே வந்து சேட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் அதையுமே காட்டுறேன் உங்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னா சேட் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல. ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி சேட் பிளாட்ஃபார்முக்கு போயிடும். இங்கே நான் என்ன பண்ணிக்கலாம்னா என்னோட டாக்குமெண்ட்டை நான் அப்லோட் பண்ணி நான் வந்து கொஸ்டின் கேட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் இண்டெக்ஸில் ஒரு 758 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் வந்து அவங்க எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த டைட்டில் அப்படியே காப்பி பண்ணி நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து லாகின் கேட்குது. அகைன் நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கான வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? கிரெடிட்ஸ் வந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இங்கே நான் கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லாது. அதாவது இந்த டெக்ஸ்ட் புக்கில் வந்து என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது இது எல்லாமே எடுத்துக்கிறோம். அண்ட் ஓவர்வியூ வந்து உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். கீ தீம்ஸுமே சொல்லுது. அண்ட் இந்த இடத்துல முக்கியமாக நோட் பண்ணீங்கன்னா பேஜ் நம்பர் கொண்டு உங்களுக்கு வரும். P21 அப்படிங்கிற இந்த பேஜ் நம்பருமே வரும். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா எண்டு டு எண்டு என்னென்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணோம். டோட்டல் பேஜ் பார்த்தீங்கன்னா 758. அதுலேருந்து டோட்டலாக நமக்கான ஒரு சம்மரி வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ சம்மரி வந்து எண்டு டு எண்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இப்போ இது நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுதான் ஜேசன் ஸ்ட்ரக்சர். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கும் ஒரு நோட் ஐடி இருக்கும், ஸ்டார்ட் இண்டெக்ஸ் இருக்கும், சம்மரி இருக்கும். இது எல்லாமே ஒரு பேஜ். இந்த ஒரு பேஜை இவ்வளோதான் ஒரே சம்மரியா வச்சிரும், ஒரு ஜேசன் ஸ்ட்ரக்சர்ல வச்சிரும். ஸோ இதை தான் வந்து நம்ம ட்ரீ ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். அண்ட் இதை தான் நம்ம பில்ட் பண்ணவும் போறோம். இப்போ நம்மளோட ஒரு யூஸ் கேஸ்க்கு நம்ம பில்ட் பண்ணியும் காட்ட போறோம். ஸோ நான் இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பேஜ் இண்டெக்ஸ் டெவலப்பர் போர்ட்டல்ல போயிட்டு எனக்கான ஒரு ஏபிஐ கீ வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏபிஐ கீ ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ விஎஸ் கோட்ல நான் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. பேஜ் இண்டெக்ஸ் வெக்டார்லெஸ் ரேக்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஏஐ வித் திரு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதே மாதிரி நிறைய ஏ ரிலேட்டட் கண்டென்ட் கோர் ஏஐ லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம பேஜையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கோட் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கிட்டப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நீங்களுமே எடுத்து அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்கே .env ஃபைல்ல என்னோட ஓப்பன் ஏபிஐ கீ பிளஸ் இந்த பேஜ் இண்டெக்ஸ்க்கான ஏபிஐ கீ இது ரெண்டையுமே வந்து நான் லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்களும் உங்களோட கீ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து நான் ஸ்பாட்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒன்றும் இல்லை, ஸ்பாட்டிஃபை எப்படி பில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஆர்கிடெக்சர் ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப்பை தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறேன் இதை பில்ட் பண்ணுறது. இப்போ வந்து இங்கே என்னென்ன நீங்கள் இந்த நோட் புக்கில் கற்றுக்குவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெக்டார் லேக் வந்து ஃபெயில் ஆகுது. ஓகே, எதனால் ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கோர் ஐடியாவே வந்து அங்கே சங்க் பண்ணி இம்போர்ட் பண்ணி ஒரு வெக்டாரில் ஸ்டோர் பண்ணுறதுனால தான் ரீசனிங் வந்து பெருசாக நடக்காது. நான் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஸ்பாட்டிஃபை .pdfங்கிற இந்த ஃபைலை லோட் பண்ண போகிறோம்.
அண்ட் அதுக்கான ஒரு டிஓசியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, எல்எல்எம் ட்ரீ சர்ச் பண்ணி நம்ம வெக்டார்லெஸ் லேக் பில்ட் பண்ணவும் போகிறோம். ஓகேவா? இந்த இடத்துல த பிக் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிமிலாரிட்டி சர்ச்சும் ரிலவன்ஸும் ஒன்னான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால தான் ட்ரெடிஷ்னல் ரேக்ல நிறைய ஹாலுசினேஷன் நமக்கு வருது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த மெத்தடுக்கு வந்து மூவ் பண்ணுறோம். இதுக்கு நான் வந்து என்னென்ன பேக்கேஜ் தேவை அப்படிங்கிறதுமே இங்கே போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, பேஜ் இண்டெக்ஸ்க்கான ஏபிஐ கீ இங்கேருந்து எடுங்க, ஓப்பன் ஏபிஐக்கான கீ இங்கேருந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 3 பேக்கேஜ் மெயினாக வேணும். இது கூட பார்த்தீங்கன்னா ஐபிஒய் கர்னல் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து யூவி யூஸ் பண்ணி தான் என்னோட என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணேன். யூவி என்னன்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே என்னோட யூடியூப் சேனலில் நான் வீடியோ போட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் அதுக்கான பேக்கேஜ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் என்னோட பேஜ் இண்டெக்ஸ் ஏபிஐ கீயையும் ஓப்பன் ஏபிஐ கீயையும் என்னுடைய .env லோட் பண்ணுறேன். அதுக்கான நேம் எல்லாமே இதான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் லோட் பண்ணதுக்கப்புறம் என்னோட கீ வந்து பார்த்தீங்கன்னா 2 கீயுமே லோட் ஆயிரும். அண்ட் ஒன்ஸ் இந்த கீ லோட் ஆனதுக்கப்புறம் பேஜ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் எஸ்டிகே, அதாவது அவங்களோட ஓன் எஸ்டிகே. ஸோ அதுல இருந்து பேஜ் இண்டெக்ஸ் கிளைண்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ணி அந்த ஏபிஐ கொடுத்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம். எதுல அப்படின்னா இந்த வேரியபிள். அதே மாதிரி ஓப்பன் ஏபிஐக்கும் நான் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டுமே ரெடி. ஒன்ஸ் இந்த 2 கிளைண்ட்டுமே ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் இப்போ என்னோட பிடிஎஃப் இந்த பேஜ் இண்டெக்ஸில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான கோடு தான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல சங்கிங் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அகைன் இங்கே வந்து டிஒஎஃப் டிடெக்ட் ஆகி அந்த டிஒஎஃப் வச்சு எல்எல்எம் என்ன பண்ணும் அப்படின்னா ஹையராரிக்கல் ட்ரீ தான் ஃபார்ம் பண்ண போது, நோ சங்கிங். ஸோ பிடிஎஃப் பாத் பார்த்தீங்கன்னா /45.pdf, அதாவது இங்கேயே இருக்கு. இதை நான் கொடுத்துருக்கேன் ரூட் பாத்லேயே இருக்கிறத. ஸோ இப்போ பை கிளைண்ட், அதாவது நம்ம இங்கே இனிஷியேட் பண்ண இந்த பை கிளைண்ட் பேஜ் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் டாக்குமெண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதில் என்னோட பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். அண்ட் அந்த டாக் ஐடியை நான் வாங்கிக்கிறேன். டாக் ஐடி என்னவா வருதுங்கிறதையும் நான் அதில் கேட்டு வாங்கிக்கிறேன். ஸோ அதை வந்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இது 3மே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் எனக்கு டாக்குமெண்ட் ஐடி பேஜ் இண்டெக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருந்து எனக்கு ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த டாக்குமெண்ட்டோட, அதாவது இந்த spotify.pdf உடைய ஐடி பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து என்னுடைய இந்த பேஜ் இண்டெக்ஸ் போர்ட்டலில் வந்து எனக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பிளே கிரவுண்டு. நீங்கள் அதுக்கானது எல்லாமே இங்கே பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு spotify.pdf அப்படிங்கிற இந்த டாக்குமெண்ட் இங்கே இருக்கு. ஓகேவா? எது நான் இங்கே லோக்கல்ல இருந்து அனுப்புன அந்த டாக்குமெண்ட். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ட்ரீயை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பில்டிங் ட்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு ரிசல்ட்டு பை கிளைண்ட்ல வந்து கெட் டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டை கெட் பண்ணி அதோடைய ஸ்டேட்டஸை நான் பார்க்குறேன். ஸ்டேட்டஸ் வந்து ஒன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகும், ஃபெயில்டுனா ஃபெயில்டு ஆகும். அதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா பில்டிங் ட்ரீ இண்டெக்ஸ் ப்ராசஸ் பண்ணும். இட் வில் டேக் டைம். உங்களுடைய பேஜ் நிறைய இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுக்கும், பட் பில் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் பில் பண்ண உடனே ட்ரீ இண்டெக்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது எப்போ இனிஷியேட் ஆகும்னா py_client.get டாக்குமெண்ட் நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும். அதாவது ட்ரீ வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு. இப்போ நம்மளுடைய ட்ரீ வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் இப்படிதான் இருக்கும். இது வந்து எக்ஸாம்பிள். அண்ட் ஈச் நோடு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நோட் ஐடி இருக்கும், டைட்டில் இருக்கும், பேஜ் இண்டெக்ஸ் இருக்கும், சம்மரி இருக்கும், அண்ட் நோட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது இருக்கும். அதாவது சைல்டு நோடு இருந்தா அதுவுமே இருக்கும். இப்போ இந்த ட்ரீ ரிசல்ட்ல py_client.get tree, நான் அந்த ட்ரீயை கெட் பண்றேன். யாரோடைய ட்ரீ அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஐடியை வந்து நான் கொடுக்குறேன். நோடு சம்மரி வேணுமானா எஸ் ட்ரூ நான் கொடுக்குறேன். அண்ட் அந்த ட்ரீ ரிசல்ட்டை நான் இங்க பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ண அப்படின்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நோடு என்னவா இருக்குன்னா டெக்ஸ்டாக் ஓவர்வியூ. சரி, இந்த டெக்ஸ்டாக் ஓவர்வியூ எங்க இருக்குன்னு பார்ப்போம்னா ஃபர்ஸ்ட் பிடிஎஃப்ல இதை வந்து டைட்டிலா எடுத்திருக்கு. ஓகேவா? இந்த டெக்ஸ்டாக் ஓவர்வியூ டைட்டிலா எடுத்திருக்கு. அப்போனா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாமே சம்மரியா வந்துடும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் என்னென்ன உள்ள இருக்குங்கிறது வந்துடும். அண்ட் சம்மரி வந்து நிறைய போகும். இங்க பாதி தான் ஃபெச் ஆயிருக்கும். அண்ட் பேஜ் இண்டெக்ஸுமே இருக்கும். அண்ட் நோட் ஐடி அதுக்கானது இருக்கும். அண்ட் டைட்டிலுமே செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா டோட்டலா நம்மளுடைய ட்ரீ வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் டோட்டல் லெவல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நோட்ஸ் 30 நோட்ஸ் இருக்கு. ஓகேவா? அண்ட் இந்த ட்ரீயை வந்து நான் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? டோட்டலாக எத்தனை ட்ரீ இருக்குன்னு பிரிண்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். ஃபர்ஸ்ட் ட்ரீ வந்து டெக்ஸ்டாக்கு, அடுத்து ஃப்ரண்ட் எண்ட், அடுத்து பேக் எண்ட், அடுத்து டேட்டா பேஸு, ஒரு விஷயத்தையுமே ஒரு ட்ரீயாக அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதில் பிரிண்ட் ஆகிரும். ஸோ இது எதனாலனா இதுதான் ரீசனிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ரேக்ல வந்து ஹாலுசினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இதில் வராது. ஸோ அந்த அளவுக்கு ரீசனிங் பண்ணுறதுனால. ஓகேவா? ஸோ இப்போ வந்து டோட்டல் நோடு எத்தனை இருக்குது அப்படிங்கிற அந்த கவுண்ட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 30 நோட்ஸ் இருக்குது. எல்லா நோடுமே வந்து ஒன் ரிட்டேபிள் சங்க், பட் செமான்டிக் மீனிங்ஃபுல் இருக்குது எல்லாத்துக்குமே. ஸோ அதான் வந்து இங்கே மெயின் விஷயம். இப்போ வந்து எல்எல்எம் ட்ரீ சர்ச் வந்து எப்படி நடக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃபங்க்ஷன் தான் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இருக்க ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேவா? இப்போ நீங்கள் கொரி கொடுக்குறீங்க, அதுக்குள்ள ட்ரீ வருது. அந்த ட்ரீல பார்த்தீங்கன்னா ஒரு 3 நோடில்
அதுக்கான ஆன்சர் இருந்துச்சுன்னா அந்த 3 நோடையுமே அதை எடுத்து தான் எல்எல்எம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். இதனால தான் ஹாலுசினேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல எல்எல்எம் ட்ரீ சர்ச் இருக்கு, நடக்குது. இதில் வந்து நான் கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ப்ராம்ப்ட்டுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம நார்மல் லேக் பில்ட் பண்ணும்போது எப்படி ப்ராம்ப்ட் கொடுப்போமோ அதே மாதிரி தான். ஸோ அண்ட் இங்கே வந்து மாடல் கம்ப்ளீஷன் நம்ம என்டையர் ரேக் பில்ட் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ அண்ட் அதை கொடுத்துட்டு அண்ட் நான் என்னோட கொரி அடுத்து நான் ஜென்ரேட் பண்ணனா இப்போ கொரி வந்து வாட் ஆர் த மெயின் ரெவன்யூ சோர்ஸ் ஃபார் ஸ்பாட்டிஃபை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எல்எல்எம் ரீசன் பண்ணி என்ன சொல்லுது அப்படின்னா, டு டிட்டர்மைன் த மெயின் ரெவன்யூ சோர்ஸ் ஃபார் ஸ்பாட்டிஃபை வி ஷுட் லுக் ஃபார் த ஃபினான்ஸ். அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல், மானிட்டைசேஷன் அண்ட் அட்வர்டைசிங் மேஜராக அதானே. ஏன்னா ஸ்பாட்டிஃபைல நீங்கள் ஆடு போடுறது மூலமாக சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக தான் அவங்க ரெவன்யூ மேக் பண்ணுறாங்க. ஸோ அது பற்றின டீட்டெயில்ஸு இந்த நோடுலையும் இருக்குங்கிறத நமக்கு ரீசனிங் பண்ணி சொல்லியிருக்கு. இதுதான் ஒன் ஆஃப் த ஒரு மெயின் ஃபீச்சர் இந்த பேஜ் இண்டெக்ஸில். ஸோ இப்போ ஃபுல் எண்ட் டு எண்ட் வெக்டார்லெஸ் ரேக், அதாவது இது டோட்டலாக ஒரு பைப்லைனாகவே நான் வந்து இந்த இடத்துல ரைட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனாக இந்த ஃபங்க்ஷனை எடுத்து நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணுறது மூலமாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் எல்லாமே பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ இதில் ஏதாவது கொஸ்டின் நீங்கள் மாற்றி கேட்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் நான் 5 கொஸ்டின்ஸை ஒன்றா கொடுத்து இதில் வந்து நான் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த கீ ஃபேக்டர் இன் ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். கீ 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 ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி எதுவுமே மென்ஷன் பண்ணலங்கிறத சொல்லியிருக்கு, கரெக்டாக சொல்லியிருக்கு. அண்ட் கம்ப்ளீஷன் இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்லியிருக்கு. அண்ட் டிஏயு எம்ஏயு பற்றியும் சொல்லியிருக்கு. அண்ட் பிஸ்னஸ் மாடல் பற்றியுமே சொல்லியிருக்கு. டியூயல் ட்ரையர் சப்ஸ்கிரிப்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு பிக்கஸ்ட் திங். அதாவது இந்த ஒரு பேஜ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மெத்தடுக்கு வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு டெக்னிக்கு வெக்டார்லெஸ் ரேக்ல. ஸோ இதை எல்லாருமே இந்த கோடை எடுத்து நீங்களும் எக்ஸிக்யூட் பண்ணி உங்களோட யூஸ் கேஸ்க்கு பில்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அகைன் இந்த கோட் வந்து என்னுடைய கிட்டப்லைன் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. என்னோட மிஷின் லேர்னிங்கோடைய புக்குமே மறக்காம எல்லாருமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மிஷின் லேர்னிங்கை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஓகே கைஸ், இப்போ இந்த வெக்டார்லெஸ் ரேக் வந்து உங்களுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கண்டிப்பா கிடைச்சிருக்கும். இதோட கோடு வந்து என்னோட கிட்டப்ல நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதே மாதிரி ரிட்டர் கண்டென்ட் பார்க்க நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நானே உங்களுக்கு பர்சனலா ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.